ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நாலா பக்கமும் பிரச்சனை வந்து இப்போதான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு வருது. இந்த டைமில் வந்துட்டு அர்ச்சனாவால் ஒரு பிரச்சனை வருது. என்னடா இது, இவளுக்கு எப்படா இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறா, அவளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம நந்தினி எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நந்தினி நான் கண்டிப்பாக வரமாட்டேன் சார், உங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாது, அப்புறம் உங்கள் அம்மா பேசின பேச்சு எல்லாமே உண்மைன்ற மாதிரி ஆகிடும், அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத நந்தினி, நான் இதுக்கு மேலே நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிடுறாரு சூர்யா சார். இவர் என்னடா இது இப்படி யூஸ் பண்ணுறாரு, இவருக்கு தான் இப்பெல்லாம் பேசவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம், நந்தினி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவர் இருக்கிற இடமும் அவர் இருக்கிற சூழ்நிலையை மட்டும்தான் அவரை மாற்றி வச்சிருக்கு. அவங்க வீட்டில் கொஞ்சம் கூட அன்பு பாசம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காசு பணம் திமிரு அந்த இதில் தான் ஆடிட்டு இருக்கிறதுனால தான் என்னவோ சூர்யா சார் இப்படி இருக்காரோ என்னவோ. நந்தினி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நந்தினி பண்ண ஒரு விஷயமும் அவங்க வீட்டில் நடந்துக்கிட்டது எவ்வளோ சந்தோஷமான எல்லா நிகழ்வும் நம்ம சூர்யா சார் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால தான் வந்து இவ்வளோ மாற்றத்தை வந்து அவர் மனசுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. வானந்தினி நீ கவலைப்படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் அங்கே உள்ள எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகிட்டு உடனே வந்துட்டு போக்கா இல்லை அவங்க தான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களா, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சிங்காரம் அப்புறம் 2 தங்கச்சியுமே சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து நந்தினி அவங்க குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்கள்ல, அதனால் நம்ம நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போகிறேன் உங்களுக்காக தான் போகிறேன், ஆனால் இன்னொரு வாட்டி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், நான் ரிட்டன் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சூர்யா சார் இருந்துக்கிட்டு அதெல்லாம் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது தான். காரில் வரும்போதே நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் போகும்போது மனசு விட்டு பேசினாங்க, வரும்போது மனசு விட்டு பேசினாங்க. ஆனால் என்ன போகும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க, இப்போ வரும்போது ரொம்ப கஷ்டமான விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. எப்படியோ நல்லதோ கெட்டதோ ஒருத்தர் மாறி மாறி பகிர்ந்துக்கிட்டாலே போதும், பாதி பிரச்சனை வந்து சரியாயிடும். ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்குவான். இப்போ அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. நந்தினியை பற்றி சூர்யா சார் பயங்கரமாக புகழ்ந்துட்டு வராரு. நீ இவ்வளோ போல்டான பொண்ணுன்னு எனக்கு தெரியாது நந்தினி, நீ உன்னை பற்றி நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன், நான் இவ்வளோ நாளாக வந்துட்டு உன்னை என்னென்னவோ நினச்சிட்டேன், எங்கள் அம்மா தான் இவ்வளோ திட்டுறாங்களே இவன் அமைதியாக போகிறாளே அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் உனக்கும் தங்கச்சிக்கும் ஃபேமிலிக்கு எதனா ஒரு பிரச்சனைனா ஒரு பையன் மாதிரி நீ வந்து போராடின விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அதில். நீ இப்படி உனக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் சார் நான் வந்துட்டு நீங்கள் பணக்காரவங்க நான் ஏழைன்றதுனால மட்டும்தான் நான் பொறுமையாக போகிறேன், மித்தபடி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்லை என் தங்கச்சிக்கு எதனா பிரச்சனை வந்தாலோ அங்கே இறங்கி நான் என்ன பண்ண முடியுமோ என்னால் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சூப்பர் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு தான் அப்புறம் தான் வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. வீட்டுக்கு போய் இறங்கினா தான் சுந்தரவல்லிக்கு செம ஷாக்கில் நிற்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரியாமல் இதுக்கு மேலே தாங்க சுந்தரவல்லிக்கு வச்சு ஆப்பு வைக்க போகிறாரு நம்ம சூர்யா சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.